இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் டோலாசனம். டோலாசனம் 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 10 அல்லது ஒரு 15 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு டோலாசனம் 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். 2வது சுற்று செய்து காமித்த பிறகு டோலாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று ஒரு மூலிகை தகவல்கள் அளிக்க இருக்கிறார் ஆசிரியர் வர்ணனையில். இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே இந்த அமைப்பில் அப்படியே தெரியும். இந்த பக்கம் அப்படியே அந்த ஒரு தோட்டம் மாரியே ஒரு அமைப்பில் இருக்குது இந்த மூலிகை. இந்த மூலிகை பேர் வல்லாரை. இந்த மூலிகை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். இந்த மூலிகைலாம் நம்ம சாப்பிட்டோம்னா பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மூலிகை சிறு குழந்தைகளெல்லாம் கொடுத்து வந்தோம்னா நல்லா கல்வியில் சிறந்து விடுவாங்க. இன்னும் சில பலன்கள்லாம் நம்ம ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது உடலடக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு டோலாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய டிப்ஸ். காலைல எழுந்த உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலைல எழுந்தோடனே டீ காஃபி தான் இருந்துட்டு தான் நம்ம மழைலாம் கழிக்க சொல்லுவாங்க. அதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது. காலையில் எழுந்துச்சி நம்ம எந்த உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம நீரை தவிர பாக்கி எதையும் எடுத்துக்கொள்ளாது. அதுமாரி காலையில் எழுந்துச்சி நம்ம சில பேருக்குலாம் அந்த பாக்கு போகிற பழக்கம், புயல போகிற பழக்கம்லாம் இருக்குது. அவங்களெலாம் தவிர்த்து பாக்கி எந்த பழக்கமும் இல்லாதவங்க என்ன பண்ணால் காலைல வெறும் வயிற்றில் நம்ம நீர் குடித்தோம்னா நம்ம உமிழ்நீரோட கலந்து அதை உள்ள வயிற்றுக்குள்ளே சென்று அந்த கழிவுகள்லாம் அகற்றுறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதுமாரி காலைல எழுந்த உடனே நம்ம நீர் அருந்து விட்டோம்னா நம்ம மழைலாம் தங்கு தடையும்ட்டு நீக்கப்படும். நம்ம மழைலாம் நம்ம உடம்புல உள்ள கழிவுலாம் நீக்கினாவே நம்ம ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஸ்கூலுக்கு இந்த வேலைக்கு போகிற இடத்துல நம்ம பாட்டில் தண்ணி அடித்து எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. அந்த தண்ணியை என்ன பண்ணால் ஒரு ஜீரகம் இருக்கு இல்லையா, ஜீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த லஞ்சுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அந்த தண்ணியெலாம் நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு செரிமானத்துக்கு மிக முக்கிய பங்கு. இந்த கேரளா சைடெலாம் இதில் தொடர்ந்து நல்லா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம சைட்லலாம் அது யாருக்கும் தெரியறதில்ல. முடிஞ்சளவு நம்ம வீட்டில் இருக்கிறப்ப ஒரு பாத்திரத்தில் நம்ம வெந்நீரில் போட்டு அந்த ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம நம்ம இடையில அந்த தண்ணியை அரிந்து வந்தோம்னா நம்மளுக்கு செரிமான பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நீராக அந்த நீர் நம்மளுக்கு பயன்படுகின்றது. இப்போ உடலிழக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு டோலாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். 2 கால்களையும் ஒரு 1 மீட்டர் அளவுக்கு அகலம் வச்சுக்கிட்டு இந்த ஆசனம் செய்து காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி சும்மா எளிய பயிற்சி செஞ்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 காலில் ஒரு 1 மீட்டர் அளவுக்கு அகலமாக வச்சுக்கிட்டு இந்த காலை என்ன பண்ணோன்னா பக்கவாட்டியில் இந்த முட்டியில் இந்த பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு 2 கையிலும் இப்படி கோர்த்து கொண்டு கழுத்து பகுதியில் கோர்த்து அமுக்கி கொண்டு இந்த தலைப்பகுதி நல்லா முட்டியை நல்லா தொடணும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஆர்ஜியவர்களே. கண்கள் எப்படி உட்காந்து தியானம். இது யாரெல்லாம் செய்யக்கூடாது, மிக முக்கிய என்ன விஷயம், இந்த ஆசனங்களை யாரெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத மிக முக்கியமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா அதை பற்றி சொல்லிடுறோம். யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, இப்போ சாதாரணமாக அந்த ஆசனங்கள் கொஞ்சம் வயது முறிந்தவர்கள், அந்த ப்ரெஷர் உள்ளவங்க, அப்புறம் சாதாரண இப்போ மயக்கம் இருக்கும் இல்லை, மயக்கம் வர்றவங்க எல்லாருமே சாதாரண மயக்கம் சாதாரண பார்த்திங்கன்னா தலை சுத்தல் மயக்கம் அப்படிலாம் இருக்கவங்கெல்லாம் இந்த ஆசனம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த ஆசனம் அவ்வளோ கடுமையான ஆசனம், பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும். இந்த ஆசனம்னா கடுமையான ஆசனம் கூட பார்க்குறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். இந்த ஆசனங்கள் பார்க்கும்போது மிகவும் எளிமையாகவும் சிறப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சிறப்பான ஆசனம், ஆனால் எல்லோரும் செய்யக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கணும். உரிய ஆசிரியர் பயிற்சி கொண்டு செய்யணும் இந்த ஆசனம். இந்த டோலாசனங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, இப்போது நம்ம தினம் ஒரு பகுதியில் பழம் அதெல்லாம் ஒரு இயற்கை பயன்கள் பற்றி சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி அந்த
என்னத்தை பற்றி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை. வல்லாரை கீரை ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய இந்த வல்லாரைக்கீரை அது எங்கே இருக்குது, எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஆர்ஜி அவர்கள் உங்களுக்கு பிச்சு ஒன்று தின்னு காட்டுவார். அது சோலையே வளர்த்துருக்க போகிறோம். எங்கள் சோலையில் ஃபுல்லாக இந்த இருக்கிறதுல வல்லாரைக்கீரை தான். இந்த ஒரு தோட்டமே வச்சுருக்கோம். வல்லாரை மூலிகை தோட்டமே ஃபுல்லாக முழுமையாக இருக்குது. இந்த தோட்டமே எல்லாமே வல்லாரை தோட்டம் தான். பார்த்துங்க, இவ்வளோ பெரிய தோட்டத்தை வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒரு தாமரை தண்டுலாம் பார்த்துருக்கீங்களா, அந்தமாரி நீட்டாக வளரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியது. இது பார்த்திங்கன்னா கிராமத்தில் வயவெளியில் நிறைய கிடைக்கும் இந்த வல்லாரைக்கீரை. வல்லாரை வந்து மூலிகை வந்து மிகப்பெரிய இது. வல்லாரை வச்சு தான் பல விதமான 30 விதமான வகைகளை வச்சுருக்காங்க. வல்லாரை வந்து மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யுது. இந்த வல்லாரைக்கீரை வந்து மிகவும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. இந்த வல்லாரை பற்றி சொல்லணும், நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ வல்லாரை பற்றி பேசுவோம். இந்த வல்லாரை சோலை பாருங்கள் எப்படி ஒன்றும் இல்லை, ஒரு கொத்தை கொண்டு வச்சு வல்லாரை வச்சுட்டிங்கன்னா இதுமாரி தோட்டமே ஆகிடும். அது இந்த வல்லாரை எப்படிலாம் சமைக்கலாம், எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னா, வல்லாரையை சாதாரண மென்னே சாப்பிடலாம். கொஞ்சம் ஒரு மாதிரியான தோற்பு தன்மையோடு இருக்கும் அந்த வல்லாரை, அவ்வளோதான். உங்களுக்கு வல்லாரை திங்கிறதுனால என்னென்னலாம் கிடைக்கிதுன்னா, ஞாபக சக்தி அதிகரிக்க முடியும், இரத்த விருத்தி அதிகப்படுத்துது. உடலில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, பசங்க படிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, ஏன் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா வல்லாரை மிட்டாயெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. வல்லாரையை இலையை பிச்சு காய வச்சு அரைச்சி அதை மிட்டாய் ஆக்குறாங்க. இந்த வல்லாரையை பார்த்திங்கன்னா வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். தண்ணி மட்டும்தான் தேவை. அப்புறம் இந்த நரை முடியெலாம் இருக்குது இல்லையா, முடியெல்லாம் சிறப்பாக கருங்கருன்னு வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வல்லாரை செடியை ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா தினமும் காலம்பரையும் சாயந்தரமும் சாப்பிடுங்க. இதை வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். இதனால் ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒரு 10 இலை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு எப்பவும் ஒரு 10 இலையை வச்சுட்டு ஒரு மிளகு, எப்பொழுதும் ஒரு மருந்தாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு மிளகு அதோடு சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா மிகவும் நல்லது. வயிற்றில் குடல் புண்ணுலாம் இருக்குது இல்லைங்களா, அதை கண்டிப்பாக போக்கிடும். குடலில் இப்போ அல்சர்னு சொல்கிறோம் இல்லை, அந்த அல்சரை போக்கக்கூடிய விஷயம் இந்த கீரை செய்யுது. அப்புறம் வாயில் துர்நாட்டம் இருக்குது, 10 பேர் முன்னாடி பேச முடியல என்னால், ஐயோ வாயை நாறுது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் காலம்பரம் ஒரு 2 இதை தின்னுடுங்க, வல்லாரைக்கீரையை, கண்டிப்பாக இதாகிடும். நம்ம எப்போதும் இருதயம் பழுபடுன்னு சொல்லுவோம். இருதயம் எதெல்லாம் இதுனா கீரை, அனைத்து கீரையிலையும் அந்த விஷயம் செய்யுது. ஆனால் வல்லாரை அதிகப்படியாக செய்யுது. இந்த தாது சொல்லுவோம், தாது உப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடலில் தாது உப்பு இல்லைன்னா உடல் நிறைய விஷயங்களை இழக்க நேரிடும். அந்த தாது உப்பை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யுது. இரத்த விருத்திக்கு மிகப்பெரிய விஷயங்களை சரி செய்யுது. இந்த இரத்த விருத்தினாலே இதயம் பலப்படும். அப்போ தான் இந்த இரத்த விருத்தியை சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. இந்த வல்லாரையோட வந்து ஹீமோகுளோபின் சொல்லுவோம். ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் சொல்லுவோம். அதாவது 12க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் நம்ம உடலில் குறைஞ்சபட்சம் 14லேருந்து 12க்கு மேலே இருக்கணும், 12க்கு கீழே வரக்கூடாது. இப்போ பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் ரொம்ப குறைவான இதாகும். அவங்களாம் இந்த வல்லாரைக்கீரையை நிறைய எடுத்துக்கலாம், தப்பில்லை. எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறைய உடலில் சத்து அதிகமடித்து அந்த இரத்தத்தோட தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யுது. அதனால் ஹீமோகுளோபின் அதிகரிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது, ரத்தம் பாட்டில் ஏற்றணும் அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியமே வராது. இந்தமாரி விஷயங்கள்லாம் சேர்த்து இது பண்ணும்போது நல்ல வல்லாரை பொடி. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு மருத்துவ இப்போ இது ஒன்றும் இல்லை, இந்த பொடி இருக்குது, இந்த காட்டம் பார்த்திங்களா, இது சோலை. இந்த சோலையில் எவ்வளோ வல்லாரை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ பெரிய வல்லாரைக்கீரையை முழுமையாக இது பண்ணியிருக்கோம். சோலை ஃபுல்லாகவே நாங்கள் வச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரே ஒரு சின்ன இடத்துல தான் வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சோலை ஃபுல்லாக வல்லாரை இருக்குது. இந்த இலையை சமைச்சு சாப்பிடலாம். வல்லாரைக்கீரையை பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா நல்லா கீரையெல்லாம் பிச்சு சும்மா தண்ணி நல்லா கொதிக்க விட்டு, அந்த கீரையை கொஞ்சோண்டு கொதிக்க விட்டு, ரொம்பலாம் கொதிக்க விடுங்க, தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க, அப்படியே போட்டு டக்குன்னு எடுத்துடுங்க. இந்த வல்லாரைக்கீரை உங்களுக்கு சமையலுக்கு ரெடி ஆகிடும். வல்லாரைக்கீரை சமைச்சு சாப்பிடலாம். இந்த வல்லாரையில் வந்து நிறைய சத்து பயன்கள் எக்கச்சக்கமாக இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்துக்கிறது மிகவும் சிறந்தது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ மாத்திரை ஆட்டம்லாம் வந்துடுச்சு, மாத்திரை மாரி வந்துடுச்சு. அப்புறம் வந்து முட்டாய் ஆட்டம் முட்டாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாச்சும் உங்களை கொண்டு போய் சேர்க்குறதுல அதை எப்படி வணிகப்படுத்துகிறங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதனால் அதை மாரிலாம் செஞ்சுருக்காங்க, அதுதான் சாப்பிட்றாங்க. நம்ம சாதாரணமாக நல்லா நேராக காட்டுறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு யாரும் வரதில்லை. அப்புறம் மத்திய நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா, உடம்பு ஃபுல்லாக உள்ளதை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யுது. நினைவாற்றலை கண்டிப்பாக அதிகப்படுத்தும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் நீங்கள் டெய்லியும் இந்த வல்லாரையை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பக்க விளைவுகள்லாம் இருக்கே இருக்காது. அந்த வல்லாரைக்கீரை சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது.
சரிங்களா? நல்ல கீரை. மன அழுத்தம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு மன அழுத்தம், மனக்குழப்பம்லாம் இருக்குன்னா இந்த கீரைகளை சாப்பிடுங்க. மன அழுத்தம்லாம் இருக்காது. இந்த வல்லாரோட கோது சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த கோது வரைக்கும் அரிச்சு வெட்டி சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. நல்ல விஷயங்கள் இருக்குது. சரி, நிறைய சொல்லிட்டோம். வல்லாரையை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம். நல்ல இதயத்தை பலப்படுத்துது, ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துது. அதுதான் மெயின் விஷயமா இருக்குது. ஹீமோகுளோபின் அதிகமாக நல்ல இந்த வல்லாரை மிகவும் பயன்பாடாக இருக்குது. சரி, இந்த வல்லாரை பற்றி பார்த்தோம். எவ்வளோ தூரம் அந்த பயன் இருக்குதுன்னு பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை டோலாசனா உங்களுக்காக செய்து காட்டி இந்த வல்லாரை பற்றி அனுபவங்களை ஆசிரியர்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே கிடைக்கிது, எப்படி கிடைக்கிதுங்கிறதையும் சொல்லிவிடுவார். ஆசிரியரோட கருத்தை கேட்டுட்டு அடுத்தது டோலாசனத்தை பற்றி பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை அவங்களுக்காக செஞ்சு காட்டுவாங்க. ஆசிரியர்கள் வர்ணனையில் வல்லாரைக்கீரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வல்லாரைக்கீரை எங்கே கிடைக்கணும்னா, இந்த கிராமத்தில் வந்து வரப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வயலுக்கும் ஒரு வயலுக்கும் இடையில வந்து சும்மா இப்படி வரப்பு மாரி இருக்கும். இந்த இது இருக்குது பாருங்கள், வரப்பு ஒரு முட்டு மாரி இருக்கும். அந்த தண்ணிலாம் அந்தாண்ட இந்தாண்ட போகாமல் இருக்கிறது ஒரு அணை மாரி வச்சுருப்பாங்க. அதான் வரப்பு. அந்த வரப்பு வரலாம் இந்த வல்லாரைக்கீரைலாம் நிறையா கிராம சைட்லாம் கிடைக்கும். இந்த மார்க்கெட்லாம் கூட சில இடத்துல இந்த வல்லாரைக்கீரைலாம் ஒரு கட்டுக்கட்டெல்லாம் விற்கிறாங்க. நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இந்த வல்லாரைக்கீரையை. சிறு குழந்தைகளாம் இது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம கேரட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். சிறு குழந்தைகள்லாம் பச்சையாகவே சாப்பிடுவாங்க. நம்ம துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு சூப் மாரி வச்சு கூட கொடுக்கலாம். ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியமான இருக்கிறதுக்கு இந்த பொதுவாக மூலிகைலாம் நம்மளுக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதில் வந்து இது ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்துகின்றன. அது இல்லாமல் இந்த முடியெலாம் வந்து கருப்பாகிறதுக்கு இந்த வல்லாரைக்கீரை வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. முடிஞ்சளவு நம்ம சாப்பாட்டில் வந்து மூலிகைலாம் நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த மூலிகைலாம். முடிஞ்சளவு மூலிகை, பழங்கள், இந்த காய்கறிகள்லாம் நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வழிவகுக்கின்றன. இப்பொழுது டோலாசனா உடல் அளக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். 2வது சுற்று முடிந்த பிறகு டோலாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போது உடல் அளக்க பயிற்சி. காலை கொஞ்சம் 1 மீட்டர் அகலமாக வச்சுக்கிட்டு வயலை வச்சு 1 2 3 4 5. இப்போ இடது காலை வந்து பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு இந்த காலை இப்படி நேராக வச்சுக்கிட்டு 2 கையிலையும் கோர்த்து கொண்டு கழுத்து பகுதி வச்சு கழுத்தை அமுக்கி கொண்டு தலையை வந்து முட்டியில் வந்து அவங்களுக்கு இந்த பொசிஷனில் கொஞ்ச நாள் இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம முட்டியை வந்து தொட முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஆர்ஜி அவர்களே. மூச்சு பயிற்சி முடிச்சு அப்போது ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இந்த ஆசனம் வந்து ஆசிரியர் அவர்கள் சொன்னாங்க யாராவது செய்யக்கூடாதுன்னு. ஏன்னா சில பேருக்குலாம் இந்த ப்ரெஷர்லாம் அதிகமாக இருக்கிற சில பேருக்கு அவங்களாம் செஞ்சோம்னா ஏற்கனவே அவங்களுக்கு மயக்கம் வரும். இந்த ஆசனம் செஞ்சால் மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க. அதுக்காக தான் இந்த ஆசனம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதுமாரி வயசானவங்களாம் இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. வேணுமா கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் வேணுமா வயசானவங்க கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா மயக்கம் வந்துடும் இந்த ஆசனம் நம்ம கொஞ்சம் நேரம் நின்னாவே. அதுக்காக தான் இந்த ஆசனத்தை வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறோம். சிறு குழந்தைகள் அந்த ஆசனம் செஞ்சால் நிறைய பலன்களை அடைய முடியும். இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் தலைக்கும் முகத்திற்கும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றன. இரத்த ஓட்டம்லாம் நம்ம தலைப்பகுதியெலாம் வந்தாவே நம்ம சிரசாசனம்லாம் செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அதில் வந்து ஒரு 50% இந்த நன்மை வந்து இந்த ஆசனத்தில் கிடைக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தண்டுவட நரம்புகளில் வந்தால் இயல்பு நிலையில் செயல்பட வைத்து முதுகின் வளைவுத்தன்மையை மேம்படுத்துகின்றன. இது தொடையின் பின்புறம் தசை நார்களையும் முதுகு தசைகளையும் பலப்படுத்துகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம இடுப்பு பகுதியெலாம் பலப்படுத்துகின்றன. இடுப்பு பகுதியில் உள்ள வலிகளாக நீக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்டில் உள்ள பிரச்சனைலாம் தீர்க்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கழுத்தில் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தோம்னால் அந்த பிரச்சனையில் தான் நிரந்தர தீர்வு கிடைக்கின்றன.
இப்பொழுது டோலாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் நிறைவாக சில கருத்துக்களை தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். நன்றி அர்ஜா. தினம் ஒரு கருத்துனால யாருக்கும் பிடிக்காதுங்க இன்றைக்கி. ஏன்னா மனிதனுடைய இயல்பு என்ன விஷயம்னா, யாரோட அறிவையும் யாரும் கேட்குறதுக்கு இன்றைக்கி வந்து காது கொடுத்து கேட்குறதுக்கு மனமில்லை. அனைவரும் அலைபேசி தான். அப்பா அம்மாலாம் கிடையாது, அலைபேசி தான் இன்றைக்கி தன்னோட உயிர் நினைக்கிறாங்க. நம்மளே அப்படி தான் இருக்கோங்கிற மாரி தோணுது. ஏன்னா செல்லை காணா உடல் டக்கு டக்குன்னு என்ன செய்யுது, உடல் ஒரு பதட்டம் அடைஞ்சி டக்கு டக்குன்னு தேடுது எங்கே இருக்குன்னு. நான் செல்லெல்லாம் கையிலேயே வச்சுக்கிறது இல்லை. இதான் அந்த பதிவுக்காக தான், அந்த செல்லை பற்றி சொல்கிற பதிவு எதுக்காகனா, செல்லு வந்து கையில் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து இப்போ செல்லு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு அலைக்கற்றை எப்படின்னா காற்று மூலியமாக கிடைக்கக்கூடிய அலைவரிசையை வச்சு அப்படி இது பண்ணுது. அப்போ நம்ம கையில் இருக்கும்போது என்ன செய்யுதுன்னா, அந்த அலைவரிசை நம்ம உடம்பை பாதிக்குது. அதனால தான் இன்றைக்கி பல பேரோட உடல்நிலையில் வந்து நரம்பு தளர்ச்சிங்கிற ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த செல்லு தான். அது இல்லாமல் இந்த கம்பெனி செல் இல்லாமல் சாதா செல் இருக்குது இல்லைங்களா, அவங்க நிறைய அந்த அது கதிர்வீச்சு அதிகமாக வெளியேப்படுது. அதனால் அந்த அந்த அலைவரிசை உள்ள நல்ல செல்லை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நல்ல செல்லில் எல்லா செல்லுமே பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த லோக்கல் செல்லுங்கிறக்கூடிய, அதாவது சாதாரண கம்பெனி இருக்குது இல்லைங்களா, விலை மலிவாக உள்ளது சாதாரண கம்பியான இருக்கிறத வாங்கி பயன்படுத்தும்போது இன்னும் நல்லா கதிர்வீச்சு அதிகமாக இருக்குது. அந்தமாரி செல்லை பயன்படுத்தாமல் இந்தமாரி செல்லு பயன்படுத்தும் போது நல்ல செல்லாகவே இருக்கட்டும். நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின செல்லாக இருந்தாலும் தேவையான போது மட்டும் கையில் வச்சுக்கிங்க, உடலில் வச்சுக்கிங்க. மிச்ச நேரம் எல்லாமே செல்லை வெளியில் வச்சுருங்க. தயவுசெய்து உடல் பாகத்தில் சட்டையிலையோ பேண்ட் பாக்கெட்லையோ எப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ 1 மணி நேரம் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரம் ஆஃபீஸில் அந்த செல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வைங்க, வச்சா போதும். கையிலே வச்சுட்டு இருக்காதிங்க. ஏன்னா அதை பாதிப்பு அதிகப்படுத்திகிட்டே இருக்குது, நரம்பு தளர்ச்சி உண்டு பண்ணுது. அதனால் அலைபேசியை வந்து பயன்படுத்துங்க, தேவையான போது கையில் பயன்படுத்துங்க, தேவையற்ற போது வெளியில் கையை விட்டு வெளியில் வச்சுருங்க. இதுதான் இன்றைக்கி நிறைய இதை பற்றி நிறைய பேசணுன்னா நேரம் பத்தாது, அவ்வளோ நேரம் அதை பற்றி பேசணும். இருந்தாலும் பரவாயில்ல, அலைபேசியை முடிந்த அளவுக்கு தவிருங்கள். தான் உடல்மல்லேருந்து அதை தள்ளி வைங்க. இதுக்கு உதாரணம்லாம் சொல்லி காட்டலாம் உங்களுக்கு. ஒருத்தர் இப்போ செல்லு கையில் வச்சுருக்காரு அப்படின்னா, அவர் செல்லு கையில் வச்சுக்கிட்டு அவர் கையை இப்படி நீட்டி, கையை நீட்டுங்க அரிசி, இப்படி நீட்டுங்க, இப்படி கையை நீட்டி இப்படி இந்த பக்கம் அப்படி ஒரு தட்டுறோன்னு வச்சிங்க. இப்போ அவர் கையை போய் இப்படி நீட்டுறோம். அப்போ இப்போ இந்த கையை நீட்டுங்க அரிசி, இப்போ கையை அந்த பக்கமாக லைட்டாக நீட்டுங்க. அந்த கையை நீட்டிருக்காரு இல்லைங்களா. இப்போ இப்படி ஒருத்தன் இப்படி தட்டினா இப்போ வர மாட்டாது, கையை வரக்கூடாது ஆக்சுவலாகவே. ஆனால் இப்போ தட்டும்போது என்ன ஆகுது, இப்போ இவர் ஏன்னா இவரோட கனெக்டர் செல்லோட கனெக்டரில் இருக்கார். அதனால் தட்டினா உடனே கீழே விழுந்துறாரு. ஆனால் இந்த தட்டுக்கே கீழே விழுகிறாரு பாருங்க. இப்போ இவர் செல்லுக்கும் அவருக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அதுலேயே இவர் கீழே தள்ளுறாரு. அப்போ எப்படி இருக்கும் இதோட நிலைன்னா, அதிகப்படியான விஷயங்களை இந்தமாரி செய்யும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்குது. பயன்படுத்தினா இன்னும் அதிகமாக ஒரு கீழே தள்ளி விடலாம். ஒருத்தன் செல்லு பயன்படுத்துகிற செல்லு கையிலே வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கள ஈஸியாக தள்ளி விடலாம். அதனால் அலைபேசியை முடிந்த அளவுக்கு தன் உடலிலிருந்து தவிர்த்து வைத்து ஒரு மீட்டர் அளவுக்காச்சும் தள்ளி வைங்க. அப்புறம் இரவு நேரத்தில் தூங்கும்போது செல்லை தலைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டோ தலைக்கிட்ட வச்சுக்கிட்டே படுக்காதீங்க. நல்லா ஒரு 4 மீட்டர் 5 மீட்டர் தள்ளி வந்தால் வைங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து அந்த நேரமாச்சும் நல்லா உடல் இருக்கிறதுக்கு. நிறைய பேர் இப்போ தூக்கன்மைக்கு மெயின் காரணமே இந்த செல்லு தான். நீங்கள் செல்லை பார்க்கணுன்னா கூட பக்கத்தில் 1 மீட்டருக்கு அந்தாண்ட வைங்க. நல்ல விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கலாம். நாட்கள் அதிகரிச்சுட்டே போகும், நேரம் அதிகரிச்சுட்டே போகும். சரி, குறைவாக சொல்லணுன்னு தான் ஆசைப்பட்றோம். ஆனால் அதை பற்றி ஒன்று ஆரம்பித்தோன்னா அது அப்படியே போயிட்டே இருக்குது, கஷ்டமாக போயிட்டு இருக்குது. இப்போ ஆர்ஜி அவர்கள் இறுதி கருத்து. மொபைலை பற்றி ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மொபைல் பயன்படுத்துறதுனால அதில் உள்ள கதிர்வீச்சு இருக்குது இல்லையா, அதனால் வந்து நம்ம உடம்புல வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நிறைய நம்மளுக்கு தெரியாத நிறைய கெடுதல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு வந்து நம்ம மொபைலை வந்து நம்ம கையில் வச்சுக்கிறத தவிர்த்து கொஞ்சம் தூரமாக வச்சுக்கலாம். நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறோம், இல்லைன்னா இந்த பாக்கெட்டில் வச்சுக்கிறோம், கீழ் பாக்கெட்டில் வச்சுக்கிறோம். இதனால் என்னென்னு நிறைய பிரச்சனை. சில பேர் மொபைலில் வச்சுக்கிறதுனால பாக்கெட்டில் வச்சுருக்கிறதுனால இந்த மலட்டுத்தன்மைலாம் அதிகமாக ஏற்படுகின்றது. அந்த கதிர்வீச்சு வந்து அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம செல்லு வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் மொபைல் இல்லாமல் எதுவும் பண்ண முடியறதில்ல. நம்ம எங்கே போனாலும் கையில் மொபைல் வச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு செல்லை நைட்டு தூங்குறப்பனாச்சும் நம்ம தலைக்கு பக்கத்தில் வச்சுக்காமல் கொஞ்சம் தூரத்தில் வச்சுக்கலாம். நம்ம ஒரு அலுவலகத்தில் பணி புரிகிறோம் இல்லையா, கொஞ்சம் பாக்கெட்லாம் வச்சுக்காமல் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கலாம். ஏதோ ஒரு அழைப்பு வந்தால் மட்டும் எடுத்து நம்ம பேசிவிட்டு நம்ம வச்சிடலாம். முடிஞ்ச அளவு நம்ம நைட்டில் வந்து இரவு நேரத்தில் யூடியூப்லாம் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படியே தள்ளுறோம் போயிட்டே இருக்க 12 மணி 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குறோம், டயர்டாக போயிடுறோம். முடிஞ்ச அளவு மொபைல்லாம் அதிகமாக பயன்படுத்தாமல் தேவையான
இதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு முடிஞ்சளவு உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனலாம் தொடர்ந்து பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மகரிஷி தின ஒரு சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம யோகாலாம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நான் மட்டும் பண்ணாமல் நம்ம பக்கத்தில் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் யோகா பற்றிய விழிப்புணர்வை வந்து நம்ம கொண்டு செல்ல வேண்டும். முடிஞ்சளவு எங்கள் சேனலை வந்து தொடர்ந்து பார்த்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். மகரிஷியின் தினம் ஒரு யோகா சேனலில் நாளை மற்றும் ஒரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்க தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.